முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் காணப்படும் பொதுச்சந்தையில் 42 வியாபாரிகள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்டவர்களே அதிகமாக காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் வாராந்த சந்தை ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளூர் உற்பத்திகளை மாத்திரம் விற்பனை செய்வதற்கு வெளிமாவட்ட வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் வெளிமாவட்டங்களிலிருந்து பொருட்களை எடுத்துச் சென்று மாஞ்சோலை பகுதியில் வைத்து மலிவு விலைக்கு விற்பதால் தாம் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் சந்தை வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். வெளியூர் வியாபாரிகள் தமக்கு எதிரிகள் இல்லை என குறிப்பிடும் உள்ளூர் வியாபாரிகள் வாராந்த சந்தை அமைந்துள்ள பகுதியில் வியாபாரத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றனர். பொதுச்சந்தை எங்களுடைய சந்தை மெயின் ரோட்டில் இருக்கிற சந்தை இப்போ தற்காலிகமாக உள்வாங்கப்பட்டு பின்தங்கிய நிலையில் உள்ளது. ஆனால் மாஞ்சோலையில் ரோட்டுக்கரையில் போட்டு பாரத் சந்தை என்று சொல்லி வெளி மாவட்டத்திலிருந்து நியாயமான சாமான் கொண்டு போட்டு விற்பனை வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த சந்தையின் பெயர் உள்ளூர் உற்பத்தி பொருள்கள் தான் எங்களுக்கு மாகாண கூட்டத்தில் மீட்டிங்கில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அவையில் வியாபாரம் செய்கிறத நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவைக்குண்டு கட்டப்பட்டிருக்குது முள்ளியவளை ஐயனார் கோயிலடியில் பாரத் சந்தை என்று புறம்பாக கட்டப்பட்டிருக்கு. அவையில் அந்த சந்தையில் போட்டு விற்பார்கள் என்று தான் நாங்கள் மீட்டிங்கில் எங்களுக்கு தீர்ப்பளிச்சிருக்கணும். ஆனால் அவையால் திருப்பியும் ஆர்ப்பாட்டம் எடுத்து தங்களுக்கு சந்தை வேணும் என்று சொல்கிறாரு இருந்தால் எங்களுக்கு இந்த பொதுச்சந்தை தேவையில்லை. ஆனால் எங்களோட சந்தையில் கிட்டத்தட்ட 42 வியாபாரிகள் வியாபாரம் செய்யணும். கூடிய அளவு விதவைகளாம் வியாபாரம் செய்யணும். ஆனால் இந்த விதவைகளோட போட்டி எடுத்தால் விதவைகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் எங்களோட சந்தையை வந்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் 200 300 வியாபாரம் செய்து விட்டு இருக்கிறார்கள். வெளி மாவட்டத்திலிருந்து குழந்தை பாரத் சந்தைன்னு மாஞ்சோலையில் போட்டு கிலோ கணக்கில் வரியும் இல்லை ஒன்றும் இல்லை குழந்தை விற்று போட்டு வேண்டிய விலைக்கு நெடுங்கணியில் எடுத்து சும்மா விலை கூடி விற்று போட்டு போகிறார்கள். எங்களுக்கு 50 ரூபாய் தர பொருளை அங்கே 60 ரூபா விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் 50 ரூபா பொருள் 60 ரூபா விற்கலைன்னா நாங்கள் வரி கட்டித்தான் விற்கணும். பிரேசாவுக்கு இடவாடு சாமான் கொண்டாடுறதுக்கு வரி அப்படி எல்லாம் வாய்ச்சர் காசு அது எல்லாம் வரி கட்டித்தான் நாங்கள் விற்கிறோம். ஆனாபடியால் எங்களுக்கு அந்த சந்தை நாங்கள் அவையோட போட்டி போட்டோ எதிரிப்பட்டோ எங்களுக்கு சந்தை நடத்தணும்னு சொல்லிடுறேன். எங்களுக்கு சுகாதாரக்காரர் சொல்லிக்கிறா பற்றையில் கீழே போட்டு சாமி விற்க வேண்டாம். ஆனால் நாங்கள் தட்டடிச்சு மேலே போட்டு தான் விற்கிறோம். அப்போ அங்கே ரோட்டுக்கரையில் விற்கல அது சுகாதார சீர்கேடு இல்லையா? பிஹெச்எம் என்ன செய்யணும்? இதேவேளை பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலரின் வாழ்வாதாரம் இந்த சந்தை வருமானத்தையே நம்பி இடம்பெறுவதாகவும் தமது வாழ்வாதாரம் இதனால் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் கவலை வெளியிட்டனர். நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி நீங்க வந்து அதை பாருங்க. நாங்களும் எத்தினோடம் போய் வந்தெல்லாம் செய்த நாங்கள் அவையால் தாங்கள் செய்யணும் அப்படின்னா அவையால் ஆம்பளையால் தங்களுக்கு ஏலும் போயினும் சாமனை கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு தர விலைக்கு அவர் ரோட்டில் வச்சு விற்றா எங்கள்கிட்ட யார் வந்து வாங்க போதும். நாங்கள் சும்மா இதிலேருந்து இலியாங்கல் வச்சு கொண்டு 2-3 கிலோ வாங்குறதே வாடகை வச்சு போட்டு கடன்காரன்ட்டு வாயில் வந்தபடி எவ்வளோ பேச்சு வாங்கி துன்பப்பட்டு நாங்கள் வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறோம். இந்த சந்தையில் நாங்கள் இந்த சந்தையால் எங்களுக்கு எவ்வளவோ இழப்புங்களுக்கு சந்தை காசை மட்டும் ஒழுங்காக வாங்குனோம். நாங்கள் அதுக்கு தகுந்த வியாபாரம் கூட இல்லை. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா வியாபாரம் செய்தாலும் அவைக்கு 100 ரூபா கொடுத்துட்டு தான் வீட்டை போகிறோம். எங்களோட வயிற்ற வாயை கட்டி தான் கொடுத்துட்டு போகிறோம். மத்தியானத்தில் காலமையில் சாப்பிடாம கூடி இருக்கிறோம். அவ்வளோ கஷ்டம் வேதனை எங்களுக்கு. இதேவேளை தைப்பொங்கலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மாஞ்சோலையில் வாராந்த சந்தையை அமைத்து தருமாறு வெளிமாவட்ட வியாபாரிகள் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். எனினும் இறுதியாக இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாராந்த சந்தை முள்ளியவளையில் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலேயே தான் இயங்கும் என தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது.